சந்தோஷ், தமிழ் சினிமாவோட டான், திங் மியூசிக் சந்தோஷ். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, முதல்ல ஏன் அவர்கிட்ட இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, எல்லா படத்தையும் அவர் சொல்லிடுவார் என்கிட்ட வந்து. டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே தலைவா படம் ஹிட்டு அப்படின்னு சொன்னது சந்தோஷ் தான். அதே மாதிரி மாமன் வந்து தலைவா வந்துருங்க, மாமன் வந்து கண்டிப்பாக ஒரு முக்கியமான படமாகும் அப்படின்னு சொன்னார். அவர் பார்த்த பாசிட்டிவாக இருக்கும். அதனால் அவர் பார்த்த உடனே ஒரு சந்தோஷம் வந்துடுச்சு. எல்லாருக்கும் நன்றி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதில். ஏன்னா சூரியனை ஃபஸ்ட்டு முதல்ல சொல்லணும். எனக்கும் சூரியனுக்கும் ஒரு எமோஷ்னலான ஒரு கான்டாக்ட் இருக்குது. ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒரே வீட்டிலேருந்து வந்த மாதிரியான ஒரு உணர்ச்சி தான். நிறைய இரவுகள் நான் அஸ்டினேட்டராக அந்த காலகட்டத்தில் இருந்து நிறைய இரவுகள் ஒன்றா பேசிகிட்டு இருந்திருக்கோம், சிரிச்சிருக்கோம், விளையாண்டுருக்கோம். அப்போல்லாம் வந்து உண்மையாகவே மனசில் தோணிக்கிட்டே இருக்கும், இந்த மனுஷன் வந்து இவ்வளோ இயல்பாக இருக்கார், இவ்வளோ வாழ்க்கை இருக்குது இவர்கிட்ட. இவர் வந்து அப்போது வந்து சூரியனுக்கு நான் பழக ஆரம்பிக்கும்போது சூரியனுக்கு கொஞ்சம் மோசமான காலகட்டம் தான் நினைக்கிறேன் சினிமாவில். அவர் காமெடினா தொடரலாம், காமெடி ஒர்க் அவுட் ஆகாமல் போன காலகட்டம் மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க எல்லோரும் பக்கத்தில். அப்போது அவர் வந்து நைட்லாம் உட்காந்து ஒன்றா விளையாடும்போது அவரை பார்த்துக்கிட்டே இருப்போம். அவரோட உடல் மொழி, அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த சென்ஸு, கதையை பற்றி பேசும்போது ஒரு சென்ஸு, நிறைய நாள் யோசிச்சுட்டே இருக்கும்போது இவர் வேறு மாதிரி ஒன்று பண்ணால் எப்படி இருக்கும். அப்போ நான் படம் பண்ண ஆரம்பிக்கல, வேறு மாதிரி பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு நாங்கள் எங்கள் ஆஃபீஸுக்கெலாம் பேசிகிட்டு இருக்கோம். அது எப்போ நிகழும் இந்த மாதிரி ஆட்கள் கதைக்கு தேவையான, நம்ம கதைக்கு நம்மளோட வாழ்க்கைக்கு நம்ம யோசிக்கிற கனவுகளுக்கெல்லாம் தேவையான மனிதர்கள் ரொம்ப சாதாரணமாக அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இவங்க எப்போ ஹீரோ ஆவாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம்ல. இப்போ நான் பெரிய பெருமாள் கதையை வச்சுட்டு இருக்கும்போதெல்லாம் ரொம்ப சாதாரண ஒருத்தர் தேவைப்பட்ட நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு அலைஞ்சிட்டு இருப்போன்னா அவங்களுக்கான மார்க்கெட் இருக்காது, அவங்கள சொன்னாலே ஏற்றுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஹீரோ அப்படின்னாலே கதை வந்து டம்மி ஆகிடும். இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இவங்க ஒரு ஹீரோவானால் எப்படி இருக்கும் அப்படின்னு தோணிக்கிட்டே இருக்கும். அதை அத்தனையும் சாத்தியமாக்கிருக்கீங்க இப்போ. ரொம்ப சந்தோஷமாக, ஏன்னா அது ரொம்ப மாதிரி அவ்வளோ பவராக இருக்குது இப்போ நினைக்கும் போது. நீங்கள் கருடனாக இருக்கட்டும், கொட்டுக்காளியாக இருக்கட்டும், இப்போ அடுத்து மாமனாக இருக்கட்டும், விடுதலையாக இருக்கட்டும், விடுதலை நீங்கள் செலக்ட் ஆனால் அடுத்த செகண்டே அது நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அதனால் வந்து சூப்பர்னா நிறைய விஷயம் பேசியிருக்கோம். நிச்சயமாக என்ன சொல்கிறது, எப்படினாலும் சூரியன் இருக்காரா, யாருமே இல்லாத போகும்போது சூரியன் இருக்காரா அப்படின்னு யோசிச்சுட்டு வாழலாம். அப்படி ஒரு கதை இருக்குது. எப்படி பார்த்தாலும் சூரியன் இருக்காரு அப்படிங்கிறது அவங்க வந்து மனசுக்குள்ளே. சூரியன் இருக்காருன்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நிச்சயமாக நீங்கள் யாருமே பண்ண மாட்டேன்னு ஒரு கதை சொன்னாங்கன்னா அந்த கதையை கொண்டுகிட்டு சூரியன்கிட்ட போகலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உறவு முறை ரெண்டுத்துக்குள்ளே இருக்குது. ரொம்ப நன்றிண்ணா. அப்புறம் வந்து இந்த படத்தோட டைரக்டர் பர்சன், எனக்கு அவங்க வந்து ஒன்று சொல்லணும். ஏன்னா ரொம்ப பெரிய விஷயமாக நான் பார்க்குறேன். அந்த படத்தோட வெப்சீரிஸோட ஒரு ப்ரெஸ் மீட்டில் அவர் பேசினார். நான் ஒரு பிளாப் டைரக்டரு, விமல் ஒரு பிளாப் ஹீரோ, அப்புறம் வந்து ப்ரொடியூசர் ஒரு பிளாப் ப்ரொடியூசரு, நாங்கள் 3 பேரும் சேர்ந்து ஒன்று பண்ணியிருக்கோம், நீங்கள் வந்து பாருங்களேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். நிஜமாகவே அது பெரிய விஷயமா இருந்துச்சு. எல்லோரும் சிரிச்சுக்கிட்டு ஆஃபீஸில் பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து மாமன்னன் ஷூட்டிங்கில் இருந்தேன். உதய் சார் தான் என்ன சொன்னார், விடுதலை விலங்கு சீரீஸ் பார்த்தீங்களான்னு கேட்டார். நான் சீரீஸ்லாம் பெருசாக பார்க்க மாட்டேன் சார் அப்படின்னா, டைம் இல்லை அப்படின்னு சொன்னேன். இல்லை அது நீங்கள் பாருங்களேன் அப்படின்னு சொன்னார். டெய்லி மாமன்னன் ஷூட்டிங்கில் நான் வந்து டெய்லி நைட்டு உட்காந்து பார்த்துட்டே இருந்தேன். அவ்வளோ சர்ப்ரைஸாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம எதிர்பார்க்கவே இல்லைல்ல. நம்ம என்ன நினைப்போம்னா, நமக்கிட்ட இருக்க சில விஷயங்கள் வச்சுக்கிட்டு நம்ம இது இவ்வளோ தான் இருக்கும், இதானே இருக்கும்னு நினச்சிட்டே இருப்போம். அவ்வளோ சர்ப்ரைஸாக இருந்துச்சு, லைவாக இருந்துச்சு. வெப் சீரிஸ் பார்த்துட்ருக்கோம் அப்படிங்கிற மைண்ட் செட்லாம் போய் ஒருத்தர் இவ்வளோ ஆழமாக இவ்வளோ விஷயங்களை யோசித்து இவ்வளோ மெனக்கிட்டு ஒரு பெரிய தோல்விக்கு அப்புறம் இவ்வளோ மெனக்கிட்டு இதை பண்ணியிருக்காரு அப்படிங்கும்போது பெரிய விஷயமாக பார்க்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு தெரியுது, அதை எதையும் யோசிக்காமல் சூரியன்ட்டு கதை வாங்கி அந்த கதையை இவ்வளோ கலர்ஃபுல்லாக இப்போ சொன்னார் ரவிக்குமார் சொன்னார், எந்த அடையாளத்துக்குள்ளேயும் சிக்காமல் விலங்கு மாதிரி வெப் சீரிஸை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாமன்னு ஒரு படம் எடுக்கிறாரு. இதில் வந்து பாண்டியராஜ் சார் பேர் போட்டுக்கலாம், அதுக்கப்புறம் பொன்ராம் சார் பேர் போட்டுக்கலாம், அவர் பேரும் போட்டுக்கலாம். ஏன்னா கலர் டோன்லாம் அப்படி தான் இருக்குது. ஆனால் படத்துக்குள்ளே போனால் அந்த டைரக்டர் இருப்பார் அப்படின்னு சொன்னார். ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. எதை பற்றியும் யோசிக்காமல் எந்த அடையாளத்துக்கும் சிக்காமல் சூரியனை கூப்பிட்றாரு, ஒரு கதை பண்ணுறோம், இந்த கதை நான் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணியிருக்காரு. நிச்சயமாக அந்த படம் ஒரு பெரிய வெற்றி படமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது சந்தேகமே இல்லை. ஏன்னா ஒரு வெற்றி படத்துக்கு யாரெல்லாம் தேவையோ அவங்க எல்லாருமே இந்த படத்துக்குள்ளே இருக்காங்க. யாரெல்லாம் தேவைன்னு நான் சொல்கிறது வந்து திறமையானவர்களுக்கு மட்டும் கிடையாது,
ஒரு நல்ல விஷயம், நல்ல மனிதர்கள் ஜெயிக்கணும்னு நம்பக்கூடிய ஆட்கள் நம்ம பக்கத்தில் இருக்க நினைப்போம்ல, அப்படியாப்பட்ட மனிதர்கள்லாம் இந்த படத்துக்குள்ளே இருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா அவங்க ஃபஸ்ட் மீட் யாரெல்லாம் ஞாபகம் இருக்குது, லண்டனில் பார்த்தேன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இன்றைக்கி இங்கே பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, அங்கே பார்த்ததுக்கும் இங்கே பார்த்ததுக்கும் ஆச்சரியமாக இருக்குது. உண்மையாகவே சொல்கிறேன், நீங்கள் இப்போது சினிமாவை நீங்கள் இந்த படத்தை நீங்கள் ஓகே பண்ண விதம் ஒன்று இருக்கும்ல, அது அந்த ப்ராசஸை நினச்சிக்கிறேன். அந்த ப்ராசஸில் நீங்கள் நம்புகிற விஷயம் நடக்கணும்னு நினைக்கிறேன். இந்த ப்ராசஸ் இப்போ நீங்கள் வச்சுருக்க ப்ராசஸ் மூலமாக சினிமாக்குள்ளே நீங்கள் அடையணுங்கிற இலக்கை சீக்கிரமாகவே அடையணும்னு நினைக்கிறேன். அதுக்கு வாழ்த்துக்கள். அப்புறம் கெத்து ஒய்ஃபு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களை பற்றி தான் பேசிகிட்டே இருந்தார் என் இவர் சூரியன் ஒரு வார்த்தை சொன்னார், அதை இங்கே சொல்லணும்னு நினைக்கிறேன். ட்ரெய்லர் பார்த்து 2 பேர் பேசிகிட்டு இருந்தோம். தமிழ் சினிமா இருக்கிற வரைக்கும் அந்த பொண்ணு நடிக்குங்க அப்படின்னு சொன்னார். சீரியஸாக சொன்னார். நான் சொன்னேன் அந்த அக்கா கேரக்டர் அப்படின்னு சொன்ன அக்கான்னு சொன்ன அடுத்த செகண்டே ஐயோ எப்பா இப்போத்தாக அந்த பொண்ணு இருக்க பிசாசுங்க, அது நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க தலைவா. அந்த பொண்ணு நம்ம தமிழ் சினிமாவில் படம் கடைசியாக எவ்வளோ நாள் எடுக்காங்களோ அவ்வளோ நாள் அந்த பொண்ணு நடிக்கணும்னு நடிச்சிட்டே இருக்கும். அவ்வளோ பிசாசுன்னு சொல்லி என்கிட்ட சொல்லிட்டு இருந்தார். உங்களை பற்றி மட்டும்தான் பேசிட்டு இருந்தார், ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தார். ஏன்னா இந்த படத்தை நான் கேட்டேன், தங்கச்சி கேரக்டர் எப்படி பண்ணாங்க அப்படின்னு கேட்டேன், அக்கா கேரக்டர் எப்படி பண்ணாங்கன்னு கேட்ட அடுத்த செகண்டு ஃபுல் ட்ரெய்லருக்குமான மொத்த எமோஷனலையும் உங்களை பற்றி மட்டுமே சொல்லிட்டு இருந்தார். நிச்சயமாக அந்த படத்துக்கான அது எனக்கு புரிஞ்சிக்க முடியுது அதை. ஏன்னா ஒரு சூரியனை மாதிரி ஒருத்தர் அக்கா அப்படிங்கிறது அவர் கதை இது. இந்த நாங்கள்லாம் சொந்த கதை தூக்கிட்டு அலைஞ்சிட்ருக்கோம். அதனால் எங்களுக்கு தெரியும் ஒரு கேரக்டர் எப்படி சூஸ் பண்ணணும். ஆப்போசிட்டாக கனெக்ட் ஆகாத ஆள் இருந்தாங்கன்னா அது தலையை வெடிச்சிற மாதிரி ஆகிடும். நான் படம் பண்ணும்போது அப்படி தான் ஃபீல் பண்ணியிருக்கேன். நான் சூஸ் பண்ணுற கேரக்டர், நான் தேர்வு செஞ்ச கதாபாத்திரங்கள், நடிகர்கள் ஏதோ வகையில் விலகி நின்றாங்க அப்படின்னா அன்றைய நாள் எனக்கு மோசமான நாளாக இருக்கும். ஒன்று நான் அவங்களுக்கு சைக்கோவாக தெரியுவேன், இல்லை அவங்க எனக்கு சைக்கோவாக தெரியுவாங்க. அது எனக்கு என்ன பண்ணே தெரியாது. அப்புறம் போய் கெஞ்சுவேன், போய் நைட்டுக்கான போய் கெஞ்சுவேன். அது எங்கள் அம்மா அப்படிம்பேன், அது எங்கள் அக்கா அப்படிம்பேன், அது எங்கள் அண்ணன் அப்படிம்பேன். ஏன்னா அப்படியே தூக்கி வச்சிருவோம் முன்னாடி. அது நீங்கள் வேறு யாரும் கிடையாதுங்க, அது எங்கள் அண்ணன், அதனால தான் உங்கள்கிட்ட அப்படி வேலை வாங்குறேன், புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா நிஜ மனிதர்களை நம்ம கதாபாத்திரங்களாக மாற்றும் போது நமக்கு தாங்கிக்க முடியாது சில விஷயங்களை. ஒரு சினிமாவுக்காக எக்ஸ்பீரியன்ஸ்க்காக ஒன்று பண்ணுறோம் அப்படின்னா அது ஓகே. நமக்குள்ளே வழியை ஏற்படுத்திய நமக்குள்ளே இத்தனை நாள் தங்கி போன ஒரு கேரக்டரை இத்தனை நாள் நம்மளை நமக்குள்ளே உலுக்கி உரமாகி என்னைக்காவது என்னை வெளிக்காட்டிட மாட்டேயா அப்படின்னு இயங்கிக்கிட்டு இருக்க கேரக்டர்ஸ் அது எல்லாமே. அந்த கேரக்டர்ஸை நம்ம போர்ட்ரேட் பண்ணும்போது அது சரியாக பண்ணலை, அதுலேருந்து ஏதோ ஒன்று கூட நம்ம தென்பட மாட்டேங்குது அப்படின்னா அது பெரிய பெயின். கேரக்டர்ஸ்ட்டை ஒவ்வொரு நடிகர்கள்ட்டையும் எங்களை மாதிரியான கிரியேட்டர்ஸ் எதிர்பார்க்குறது என்னென்னா, நான் நினச்சிக்கிட்டு இருக்க கேரக்டர்ஸ், அந்த கேரக்டர்ஸோட ஆட்டிடியூட், அந்த கேரக்டர்ஸோட ஏதோ ஒரு தன்மை இந்த நடிகர்கள்ட்ட வெளிப்பற்றாதாலும் இயங்குவோம். அப்படி வெளிப்படுத்தக்கூடிய அத்தனையும் வெளிப்படுத்தக்கூடிய நடிகர்கள் தான் அந்த படத்தில் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தோஷம். அதுக்கெல்லாம் டானா ராஜ்கிரண் சார் இருக்கார். சார் ரொம்ப என்ன சொல்கிறது, அம்மா அது சொல்ல முடியாது சார். நான் இப்போ அந்த இடத்துக்கு வந்துட்டு எல்லாருமே நிறைய பேசின மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட நீங்கள் நல்லா ஞாபகம் இருக்குது, நம்ம கலைஞர் 100 நிகழ்ச்சியில் தான் அவங்க கூட உட்காந்துருந்தேன் ஒரு 3 hours. அப்போ நீங்கள் என்கிட்ட பேசினது, வடிவேல் சார், நீங்கள் நானும் 3 பேரும் பேசிக்கிட்டது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். அதாவது இத்தனை நாள் சினிமாக்குள்ளே நீங்கள் இவ்வளோ நாள் இருந்து கிராமத்து கதைகளோட, கிராமத்து மனிதர்களோட அத்தனை வேர்லேருந்து பிடிங்கிட்டு அது அத்தனையுமே நீங்கள் கடத்தின விதம் இருக்குல்ல, இது இன்றைக்கி எல்லாமே எங்கள் எல்லாத்துக்குமே அதுதான் மூல பாடமாக இருக்குது. நான் நிச்சயமாக சொல்கிறேன், உங்களோட படங்கள், உங்கள் கிராமத்து படங்களோட உங்கள் படங்கள் பார்க்கும்போது ஒரு கேரக்டரை எப்படி சாதாரணமாக நம்ம கடந்து போகக்கூடிய கேரக்டரை சாதாரணமாக நம்ம வீட்டில் சாதாரணமாக தெரியக்கூடிய மாமா, சாதாரணமாக தெரியக்கூடிய மதினி, சாதாரணமாக தெரியக்கூடிய அக்காக்கள், இது எல்லாத்தையும் நீங்கள் ரொம்பவே அவங்களுக்கெல்லாம் உயிர் ஊட்டி அவங்களாம் தெய்வங்களாம் மாற்றி விட்ருக்கீங்க. அதோட வெளிப்பாடுகள் தான் மாமன் வரைக்கும் இருக்குது. நிச்சயமாக சொல்லணும்னா உங்களோட பாதிப்பு இல்லாமல் இந்த மாமன்கள்லாம் உருவா வாய்ப்பே கிடையாது, மாமனும் உருவா வாய்ப்பு கிடையாது, வாழையும் உருவா வாய்ப்பு கிடையாது. அது உங்களுக்கு எப்போவுமே நாங்கள் நன்றி கடன் பட்டிருக்கோம். அப்புறம் இந்த டீமில் வேலை செஞ்ச எல்லாத்துக்குமே நன்றி சொல்லணும். எனக்கு ஒவ்வொருத்தர் தனியாக சொல்ல முடியல. விவேக் தெரியும், அவர் கண்டிப்பாக இந்த மாதிரி படத்துக்கெலாம் என்ன சொல்கிறது, உணர்வு, குடும்பம், உறவு அப்படின்னா இறங்கி வேலை செய்ய அமைச்சிருவார். நிச்சயமாக நல்லா எழுதிப்பீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அப்புறம் மியூசிக் டைரக்டர், எனக்கு பேர் தெரில, நிஷாமா, ஓகே,
நாங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தோம். தமிழ் பேசுவாரா மியூசிக் டைரக்டர் அப்படின்னு சொல்லி அவர் வந்து தமிழ்லேயே பேசினார். ஓகே ஓகே சந்தோஷ் பின்னாடி இருந்து பேசிகிட்டு இருக்கேன். நிச்சயமாக நீங்கள் பேசின விதத்திலே புரியுது இந்த கதையை நீங்கள் எப்படி உள்வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி. நிச்சயமாக உங்களோட ஒரு பெரிய ஜேர்னி தமிழில் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி, எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. நிச்சயமாக ஒரு சூரியனை முதல்ல சூரியனுக்கு அவர் வந்து அவரே ஒரு தேரை உருவாக்கி அவருக்குன்னு ஒரு தேரை உருவாக்கி அந்த தேரில் அவரே ஏறி உட்காந்துட்டு அவரே எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு. அதனால் அந்த தேரை யாருமே பிடுங்க முடியாது. வாழ்த்துக்கள்ங்க, ரொம்ப நன்றி, தேங்க்யூ. 3-4 நாள் முன்னாடி தான் ஆனால் ஃபோன் பண்ணி கூப்பிட்டப்போ தான் இந்த ட்ரைலர் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். அண்ட் உண்மையிலேயே நான் இதுக்கு மேலே சொல்கிறக்கு ஒன்றும் இல்லை, எல்லாருமே சொல்லிட்டாங்க. ஒரு கமர்ஷியல் ஃபிலிமுக்கான ஒரு ப்ராப்பர் சக்ஸஸ் மீட்டர் என்னவோ அது இந்த ட்ரைலர்லேயே தெரிஞ்சுது. ஸோ இந்த படம் ஆல்ரெடி ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படம்னு நினைக்கிறேன். அண்ட் ரீசெண்டாக இப்போ மக்கள் இந்த லைட் ஹார்ட்டட் ஃபிலிம்ஸுக்கு கொடுக்குற வரவேற்பின் படி பார்க்கும்போதும் இது ஆல்ரெடி ஒரு பிளாக் பஸ்டர் ஃபிலிம் தான். ஸோ என்டையர் கேஸ்ட் அண்ட் க்ரூ அண்ட் எல்லாருக்குமே ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் சூரியனோட வளர்ச்சியை பார்க்கும்போது பிரமிப்பாகவும் இருக்குது. அதே சமயம் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே சொன்னதில் ஒரு விஷயம் எல்லோரும் காமனாக சொன்னது வந்து சூரியனோட வளர்ச்சி எல்லாருக்குமே ஒரு சந்தோஷத்தை கொடுக்குதுன்னு. அதாவது எந்த ஒரு ஹேட்ரடும் இல்லாமல் ஒருத்தரை அவர் வளர்கிறத பார்த்து ஜெனுவனாக சந்தோஷப்படுறது தான் ஆக்சுவல் வளர்ச்சின்னு நான் நினைக்கிறேன். இப்போது ரீசெண்டாக ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஒன்று ஆரம்பித்து நானும் சின்னதாக படங்கள்லாம் பண்ணணுன்னு பார்த்துருக்கேன். ஒரு 10 கதை வந்தால் அதில் 5 கதை வந்து சூரியனுக்கு எழுதிட்டு வராங்க. அண்ட் அந்த வளர்ச்சி பயங்கர பெருசாக இருக்குது. அண்ட் இதோடு இல்லாமல் இன்னும் பெரிய பெரிய சக்ஸஸ் வரணும்னு நினைக்கிறேன்னா. அண்ட் தேங்க்யூ, வாழ்த்துக்கள் ஃபார் த டீம். நன்றி. தாய்மகன் படம் அந்த கதையை வச்சு அதை மெயினாக வச்சு தான் ஆரம்பித்தோம். ஆனால் அது எல்லா உறவுகளுக்கான படமாக வந்து சேர்ந்துருக்கு. ஆரம்பித்தது ஒரு தாய்மகன் கதையை ஆரம்பித்தோம். இப்போ அந்த சின்ன பையனை எடுத்துகிட்டு வேறு எந்த உறவு வச்சாலும் அது எல்லாருக்குமே அது ஃபிட் ஆகும். ஸோ ஒரு எல்லார் குடும்பத்தில் நடக்கிற விஷயங்களை அண்ணன் வந்து ஒரு கதையாக செம்மையாக ஒன்று பண்ணி வச்சுருந்தாங்க. அண்ணன் கூப்பிட்டு எனக்கு சொன்னப்போ நானும் விலங்கு மாதிரி அதே மாதிரி ஒரு த்ரில்லர் திரும்ப பண்ணக்கூடாதுன்னு நினச்சிட்டே இருந்தேன். அப்போ இப்படி ஒரு கதையை கேட்டப்போ அது எனக்கு ஒரு பயங்கர சர்ப்ரைஸாக இருந்தது, ரொம்ப கனெக்டடாக இருந்தது, எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்காகவும் இருந்தது. ஸோ அதை சூஸ் பண்ணி அதுக்கப்புறம் எழுத ஆரம்பித்தோம். அது ஒரு நல்ல கதையாக வந்து நல்ல ஒரு அண்ணன்ட்ட சொல்லவும் அண்ணனும் ரொம்ப பிடிச்சிருந்துன்னு சொன்னாங்க. அண்ணன் நிறைய இதில் இருக்க முக்கியமான மொமெண்ட்ஸ் எல்லாமே அண்ணன் எனக்கு சொன்னது தான். அதை வந்து சரியாக செஞ்சுட்டேன்னு நினைக்கிறேனே. அண்ணன் அதுக்கப்புறம் பார்த்துட்டு சொல்லுவேன், ஏன்னா என் கதை எப்படி எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லாத அளவுக்கு நான் வந்து பண்ணியிருப்பேன்னு நம்புகிறேன். எனக்கு நான் வந்து ரொம்ப முக்கியமாக தேங்க்ஸ் சொல்லணும்னா ப்ரெஸ் மீடியா, யூடியூபர்ஸ், மீம் கிரியேட்டர்ஸ். ஏன்னா ஒரு ஃப்ளாப் படத்துக்கு அப்புறம் என்னெல்லாம் வந்து கடலுக்கு அடியில் புதைச்சிருந்தாங்க. நான் விலங்குன்னு ஒன்று எங்கள் அண்ணன் மதன் அண்ணனும் ஐயப்பண்ணனும் தான் எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு வாழ்க்கையை கொடுத்து என்னை வந்து திரும்ப கொண்டு வர்றப்போ அது எப்படி ஆனாலும் ஒரு சின்ன வெப்சீரிஸ், தமிழில் வெப்சீரிஸே இல்லை, ஒரு சின்னோண்டு வெப்சீரிஸை இவங்க எப்படி பார்த்து ரிசீவ் பண்ணி ரசிக்க போகிறாங்கங்கிறப்போ அந்த ப்ரெஸ் ஷோலேருந்து அந்த விலங்குக்கு வந்து உயிர் கொடுத்து எனக்கு வாழ்க்கை கொடுத்தது வந்து ப்ரெஸ் பீப்புள்ஸும் யூடியூபர்ஸும் மீம் கிரியேட்டர்ஸும் மட்டும்தான். ஏன்னா எனக்கு இவ்வளோ பெரிய படம் வாய்ப்பு கிடைச்சதுக்கும் அவங்க தான் காரணம். எப்படி மதன் அண்ணன் ஒரு காரணமோ விமல் அண்ணன் ஒரு காரணமோ எனக்கு வந்து ஒரு பயங்கரமான சப்போர்ட் யார் அப்படின்னா ZEE5 காரணமோ எனக்கு பயங்கரமான சப்போர்ட் யாருன்னா என்னோடய ப்ரெஸ் தான். ஏன்னா நான் வந்து அடிக்கடி சொல்லுவேன், ப்ரூஸ்லி நல்லா இல்லாதப்போ என்னை எவ்வளோ திட்டினாங்களோ அதெல்லாம் விட ட்ரிபிள் மடங்கு நான் ஒரு நல்ல ஒரு சின்னதாக ஒரு கதை எடுத்துகிட்டு வர்றப்போ என்னை பயங்கரமாக பாராட்டி என்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்தது வந்து நல்ல பெரிய இடத்துக்கு வரல, பட் இப்படி ஒரு படம் பண்ணுறதுக்கு காரணம் வந்து நீங்கள் எல்லோரும் தான். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. இதுக்கு எப்போயுமே நான் வந்து கடமைப்பட்டிருப்பேன். லைஃப் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நடந்துக்கணும்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் என்னோடய குருநாதர் அண்ணன் சூரியனை வந்து எனக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பு கொடுத்ததுக்கு வந்து ரொம்ப நன்றி. என்னை நம்பினதுக்கு ரொம்ப நன்றி. ப்ரொடியூசர் அப்படி இன்னொரு அண்ணன் குமாரன், நான் யாரையுமே சார்னு கூப்பிட மாட்டேன். ஸோ எல்லாமே எனக்கு ஏன் இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா, நான் ஏன் திருச்சியில் இருக்கேன்னா எனக்கு வந்து இங்கே எனக்கு ரொம்ப இந்த டைரக்டர் அந்த மாதிரி இருக்கிறத விட நான் எங்கள் அம்மாவுக்கு பிள்ளையா, என் ஒய்ஃபுக்கு ஹஸ்பண்டாக, என் தம்பிக்கு அண்ணனா இப்படி இருக்கணும்னு தான் ஆசைப்பட்றேன். அடுத்து என்னுடைய தம்பிகள் அசனேட்டுன்னு சொல்ல, என்னோடய தம்பிகளே அவனுங்கள்லாம் என் அண்ணன் தான் கூப்பிடுவானுங்க. அவனுங்க நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த படத்தோட கேமராமேன் அவனும் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு,
எடிட்டர் கணேஷ், அவன் ஃப்ரெண்டு ஹேஷாம், எல்லோரும் சேர்ந்து ஒரு வேலை செஞ்சுருக்கோம். அதை நீங்கள் பார்த்துட்டு அது எப்படி இருக்குது, ஓவர் ஹைப் பண்ணுறாங்க, நல்லா இருக்குன்னு எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ, எப்படி என்னை விலங்குக்கு ஒரு சப்போர்ட் பண்ணிங்களோ அதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லோரும் இந்த படத்தை ஒவ்வொருத்தருக்கு டெடிகேட் பண்ணாங்க. நான் நிறைய என் ஃபேமிலியை ஹர்ட் பண்ணிட்டேன். இந்த படத்தை என் ஒய்ஃப் டெடிகேட் பண்ணுறேன். இது ஏன்னு நீங்கள் படம் பார்க்குறப்ப புரியும். ஏன்னா மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லுவாங்கள்ல, ஒருத்தர் சின்ன சண்டை போட்டால் அப்போ என் ஒய்ஃப்ட்டு சாரி கேட்குறேன். தேங்க்யூ. குருமுகத்தில் எப்பவும் சிஷ்யனுடைய வளர்ச்சியை பார்க்கும்போது ஒரு பெரும் மகிழ்ச்சி இருக்கும். அப்போலேருந்து உட்காந்த இடத்துலேருந்து அவர் ஸ்லீவை கரெக்ட் பண்ணுறாரு, ஆஹா என் பிள்ளைய பற்றி பேசுகிறாரு அப்படின்னு ஒரு மகிழ்ச்சி இருந்துக்கிட்டே இருக்குது. அப்படிப்பட்ட அன்பான குரு இது நம்ம ஆளு பசங்க டூவில் நம்ம பாண்டியராஜ் சார் கூட தான் இருந்தார் நம்மளுடைய பிரசாந்த். வெல்கம் சார் ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ். உள்ளே வரும்போது நான் நினச்சது தான் விஜய் மேம் சொன்னாங்க. கடைக்குடி சிங்கம் பூஜை அன்னைக்கு கார்த்தி சார் அப்படி தான் சொன்னார், இந்த படம் கண்டிப்பாக ஹிட்டு சார் அப்படின்னாரு. ஏன் சார் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு, இந்த முகங்களை பார்க்கும்போதே தெரியுது சார், இது எல்லாருமே ஒரு வாழ்க்கை இந்த கேரக்டராக வாழ்ந்துருவாங்க அப்படின்னா. எனக்கு உண்மையிலே இது உள்ளுக்கு நுழையும் போது ராஜ்கிரண் சார் இருக்கட்டும், விஜய் மேம் இருக்கட்டும், அவங்க லப்பர் பந்து ஸ்வஸ்திகா, அம்மா, ஐஸ்வர்யா, யாரோ எல்லாரையும் பார்க்கும்போதே இது கண்டிப்பாக ஒரு வெற்றி கூட்டணி, இந்த படம் நல்லா வந்திருக்கும். ட்ரெய்லர் பார்த்தாலும் அந்த முகங்களை பார்க்கும்போதே தெரிஞ்சது கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஒரு குடும்ப படமாக கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை இருக்குது பார்க்கும்போது. ப்ரொடியூசர் குமார், வாழ்த்துக்கள் குமார். குமாரும் நானும் சேரன் சார்கிட்ட வந்து நான் அசிஸ்டன்ட் டைரக்டர், குமார் வந்து அசிஸ்டன்ட் மேனேஜரு. குமாரை வந்து மறக்க முடியாது ரெண்டு விஷயம். ஒன்று, ஒரு நாள் எனக்கு டேரக்டர்கிட்ட என்னை பற்றி பயங்கரமாக போட்டு கொடுத்துட்டாப்புல, எழுதி வச்சு என்னென்னலாம் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வாட்ச் காமிச்சிட்டாப்புல. இன்னொன்று, ஐயப்பன் கோயிலுக்கு நான் போயிருந்தேன், எங்கள் அம்மா தவறிட்டாங்க. அப்போ நான் வந்து எனக்கு முதல் ஃபோன் வந்து குமார் தான். அதனால் எங்கள் அம்மாவை நினைக்கும் போதெல்லாம் குமார், அந்த இறப்பு நினைக்கும் போதெல்லாம் குமார் ஞாபகம் வரும். அந்த குமார் இன்றைக்கி வந்து ஒரு லார்க் ஸ்டுடியோஸ்னு ஆரம்பித்து இவ்வளோ பெரிய வளர்ச்சியாக இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு ஒரு படம் கொடுக்குமார். அடுத்து எங்கள் சிசிய பிள்ளை பிரசாந்த் பாண்டியராஜ், அதுக்கு ஒரு கதை சொல்லுவான், கேட்டிங்கன்னா ஒரு கதை சொல்லுவான். பிரசாந்த் வந்து நான் எங்கே ஃபஸ்ட்டு மீட் பண்ணேன் அப்படின்னா, நாளை இயக்குனரில் வந்து ஷார்ட் ஃபிலிம் பண்ணுவான், அதில் நான் ஜூரியாக இருந்தேன். அப்போ அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நான் மேடையில் பேசும்போது ஒரு மரியாதைக்கு பேசினேன், இங்கே உள்ள பசங்க எல்லாருமே நல்லா திறமையான பசங்களாக இருக்கீங்க, யார் என்னோட அசிஸ்டண்ட்டாக ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என் ஆஃபீஸ்க்கு வந்து என்னை பாருங்கள் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். சொல்லிவிட்டு நான் கார் ஏறி நான் ஆஃபீஸ் வர்றதுக்கு முன்னாலேயே என் ஆஃபீஸ்க்கு வந்துட்டான் இவனும் பிரவீன் சேர்ந்து 2 பேர். இப்போ தான்டா சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு. இல்லை சார், ஏற்கனவே நான் உங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, நீங்கள் இப்படி ஒரு ஹிண்டு கொடுத்ததுனால நான் வந்துட்டீங்க சார் அப்படின்னா. அன்னையிலேருந்து என் கூடவே நேருக்கு வரைக்கும் ஒரு ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு சில விஷயங்கள் வந்து பிரசாந்த்க்கு நான் ஓப்பனாக பேசுவேன். அவனும் என்கிட்ட வந்து சிரிச்சுக்கிட்டே நான் பண்ணுறது எல்லாத்தையுமே அவன் சொல்லிவிடுவான். சில பேர் அசிஸ்டண்ட்டுக்கு யோசிப்பாங்கள்ல டேரக்டர்கிட்ட சொல்கிறதுக்கு, அவன் சிரிச்சுக்கிட்டே எல்லாத்தையுமே சொல்லிவிடுவான். இன்னொன்று மறக்க முடியாத விஷயம் பிரசாந்த்கிட்ட என்ன அப்படின்னா, எல்லாருக்குமே ஒருத்தர் இருக்கும். இப்போ எங்கள் சேரன் சார் ஆஃபீஸில் வந்து அவர் அந்த மேலே ஏறி அந்த மாடிக்கு போகிறதே அது ஒரு ஸ்டைலாக இருக்கும். எல்லாருக்கும் ஒரு ஆசை வரும், நம்மளும் ஒரு டேரக்டர் ஆகணும், அதே மாதிரி ஏறி அசிஸ்டண்ட்கிட்ட பேசிக்கிட்டே மேலே போகணும் அப்படின்னு ஒரு ஆசை வரும். எனக்கு இப்படி ஒரு ஆசை இருந்தது. இப்போ ஆஃபீஸோட எங்கள் டேரக்டர் மாதிரி தான் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அவர் சேரில் உட்காந்து பார்த்து அந்த ரோலிங் சேரில் உட்காந்து ஆட்டணும் அப்படின்னு நான் நினச்சி பார்த்ததே கிடையாது. இவன் பிரசாந்த் என் சேரில் அதே மாதிரி நான் சேர் போட்டு உட்காந்தும்போது அதில் உட்காந்து ஆட்டியிருக்கான். ஆஃபீஸ் பாய் பார்த்துட்டான். நிஜமா அவன் பார்த்த உடனே, இல்லைடா இந்த மாதிரிலாம் நம்ம பண்ண மாத்தாண்டா நம்ம அந்த மாதிரி ஆவோம் அப்படின்னா. இப்போ ரோலிங் சேர் உன் ஆஃபீஸில் போட்டிருக்கடா தெரில, 2 ரோலிங் சேர் போட்டிருக்கானா. விலங்குன்னு ஒரு படம் ஹிட்டு கொடுத்துட்டான், அது வெப் சீரிஸ். நான்லாம் 11 படம் பண்ணிட்டேன். லோகேஷ், உங்களுக்கு ஆஃபீஸ் இங்கே சென்னையில் இருக்குங்களா, உங்கள் சொந்த ஊரில் இருக்குங்களா? அவனுக்கு ஆஃபீஸ் திருச்சியில் இருக்குது. எல்லாரையும் திருச்சிக்கு வாங்கடான்ட்டான். இந்த படம் இன்னும் பெரிய லெவலில் ஹிட்டாக போகுது, எங்கே ஆஃபீஸ் போட போகிறேன்னு சத்தியமாக தெரியல.
அடுத்து எல்லாருமே எங்கடா பட போகிற ஆ அப்படி பக்கா பிளானிங்கான ஒரு ஆள் அவன். எனக்கு ஒரு சந்தோஷம் என்ன, பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஒரு கை குழந்தை இருந்தது. நான் ஜேபி சார் உங்களை பற்றி பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கும்போது, பரவாயில்லையே இந்த கை குழந்தைங்க சின்ன கேரக்டர்லாம் விட்டுருவாங்க, இந்த மாதிரி ஆடியோ லான்ச்சுக்கெலாம் கூப்பிடாமல் விட்டுருவாங்க. நான் குமார்கிட்ட பெருமையாக இது ட்ரெய்லரில் வர்ற குழந்தை தானே அப்படின்னு. ஆமாம் அப்படின்னாப்புல. பரவாயில்லையே அதெல்லாம் அந்த குழந்தையும் பிரசாந்த் குழந்தை தான் அப்படின்னா. புடியா, ஏன்னா அந்த லட்டுன்னு சொல்கிறவன் பிரசாந்துடைய குழந்தை, அதில் வருது தெரியுமா கை குழந்தை, அதுவும் அவன் குழந்தையா. படம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது கன்சீவாக இருந்திருக்காங்க. அது குழந்தை பிறக்கிறதுக்கு 20 நாள் ஆகுமா. அந்த 20 நாள் ஷெட்யூல் வந்து பிரேக் பண்ணிட்டு போயிட்டான். இந்த குழந்தை தான் எடுக்கணும்னு அவன் முடிவு பண்ணிட்டான். அப்படி ஒரு பிளானிங்கான பக்கா பிளான் பண்ணி. என்ன சூரிய இன்றைக்கி மதியம் சூரியகிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது எப்படி அப்படின்னா, நீங்களாம் பரவாயில்லண்ணா உங்கள் அசிஸ்டண்ட்டு அப்படின்னா ஒரு ட்ரெய்லர் கொண்டு வந்தான் சூரிய. டப்பிங் தெரியல, என் படத்தில் இருந்தே வந்தோடனே சார் ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட தான். ஏன்னா அந்த படத்தில் ஒர்க் பண்ணுற கேமராமேன், எடிட்ரு எல்லாமே ஒரு தம்பியை மாதிரி என் ஆஃபீஸ்க்கு வருவாங்க. என் எடிட்டர்கிட்ட போய் எனக்கே தெரியாமல் என் படத்தை போட்டு காமின்னு கேட்பாங்க. அவன் காமிக்க மாட்டான், திட்டியே வரணும். என்ன பண்ணுவாங்க, 2 சீனு ஒரு ட்ரெய்லர் ஏதாவது ஒன்று எடுத்து வந்து என்கிட்ட போட்டு காமிச்சு எனக்கிட்ட இருந்து ஏதாவது போட்டு காமிப்பான். அந்த மாதிரி ஒரு ட்ரெய்லர் போட்டு காமிச்சான். ட்ரெய்லர் போட்டு காமிச்சா எல்லோரும் என்ன கேட்பாங்க, சார் சிஜி பண்ணல, டைட்டில் ஒரு மியூசிக் ரெஃபரன்ஸ் ரூமில் போகும்போதே சொல்கிறான், சார் பசங்க 2லேருந்து கொஞ்சம் சீன் இருக்கும், கடைக்குட்டி சிங்கத்துலேருந்து கொஞ்சம் ரெஃபரன்ஸ் இருக்கும், நம்ம வீட்டு பிள்ளையிலேருந்து கொஞ்சம் ரெஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்னா. அது பிரச்சனை இல்லைடா, நம்ம இங்கிலீஷ் படம் கொரியன் படத்துலேருந்து சுட்டாத்தான் அதை சுடுறது, இது நம்ம மக்கள் வாழ்க்கையிலேருந்து நானே சுட்டுக்கிட்டு தான் இருக்கேன், அதில் சுடுறது ஒன்றும் பிரச்சனை இல்லைடா அப்படின்னா. எனக்கு அதுக்கப்புறம் தான் பயம் வந்துச்சு. சரி ஏதோ நம்ம சென்டிமெண்ட்டு மக்கள் வாழ்க்கை அதுன்னு எடுத்துக்கிட்டு பொழைச்சிக்கிட்டு இருக்கோம், இவன் அதுக்கும் போட்டியாக வந்துடுவானோ, பின்னால் பாண்டியராஜன் சேர்த்தது மாதிரி சென்டிமெண்ட்டுக்கும் வந்துடுவானோ அப்படிங்கிற ஒரு சின்ன பயம் இருக்குது. சந்தோஷ் சொன்னது மாதிரி இந்த படம் வந்து சந்தோஷ் எனக்கு தான் ஃபோன் அடிச்சாப்புல, படம் பார்த்து வெளில வந்துட்டு சூரிக்கு ஃபஸ்ட் அடிச்சுட்டு 2வது ஃபோன் எனக்கு அடிச்சாப்புல. டூரிஸ்ட் ஃபேமிலி பார்த்துட்டு இதே மாதிரி தான் அடிச்சாப்புல, பிரதர் படம் பயங்கரமாக இருக்குது பிரதர், சூப்பராக இருக்குது அப்படின்னு டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு சொன்னாப்புல. அதே மாதிரி இப்போ மாமன் வந்து எனக்கு டூரிஸ்ட் ஃபேமிலியோட இந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னாப்புல. கண்டிப்பாக சந்தோஷ் சொன்ன ஒவ்வொரு படமும் அது கண்டிப்பாக அது ஹிட் படமாக அமையும். இந்த படமும் மிகப்பெரிய ஹிட் அமையும். ஏன்னா எனக்கு வந்து ஒரு ஃபைட்டு போட்டு காமிச்சான், ஃபைட் மாஸ்டர் சூப்பராக பண்ணியிருந்தார், 2 சாங்கு ட்ரெய்லர் சில சீன்லாம் போட்டு காமிச்சான். பார்க்கும்போதே அது அந்த நம்பிக்கையில் தான் நான் சொல்கிறேன், இது வந்து கடைக்குட்டி சிங்கம் பார்த்த அந்த ஃபீல் இருக்குது அப்படின்னு. ஏன்னா ராஜ்கிரண் சார் இருக்கிறாரு, ஒவ்வொரு முகங்களை பார்க்கும்போதுமே அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. சூர்யா பார்க்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சூரி எனக்கு கேடி பிளாக் கிளாடிரங்களில் தான் சூரியன் நானும் ஃபஸ்ட்டு சந்திக்கிறோம். ஒரு சும்மா ஊரில் போய் ஒரு சின்ன பூஜை போட்டு வரலாம் அப்படின்னு சிவா, விமல், நான் ப்ரொடியூசர் மட்டும்தான் போனோம். அதுக்கு அந்த விமல் கார்லேருந்து சூரியன் இறங்குறாப்புல. அப்போ வந்து சூரியன் நான் சொல்லவே இல்லை, அப்போ கேரக்டர் பேசக்கூட இல்லை, விமல் சிவா தான் அப்படின்னு பேசுனா, என்ன சூரியன் வந்திருக்காப்புல அப்படின்னா, அண்ணா நம்மளும் இந்த படத்தில் இருக்கோம்னா. சூர்யா அதுக்கு முன்னால் சுசீந்திரன் ஆஃபீஸில் 2 தடவை மட்டும் தான் பார்த்துருந்தேன். அப்படின்னா எனக்கும் சூரிய மைண்டுக்குள்ளே இருந்தாப்புல, ஆனால் நான் சொல்லவே இல்லை, ஆனால் அவராகவே வந்துட்டார். அப்போ நான் ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணுறேன், அப்போ ட்ரெஸ்ஸும் எடுத்து வந்தாப்புல. அவன் விமல் சொல்லியிருக்காப்புல, ஆனால் நம்மக்கிட்ட ஒரு 4 ட்ரெஸ் இருக்குண்ணே, வரும்போது அள்ளிட்டு வந்துட்டேன் அப்படின்னு. அந்த கான்ஃபிடென்ட் இருக்குல்ல, எனக்கு ஒரு கோபம் கூட வரல. அப்போ சூரியன் அந்த ஃபோட்டோ ஷூட்டில் சேர்த்து நான் எடுக்கிறேன். ஆனால் இன்றைக்கி வந்து சூரிய வந்து உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சூரிய இன்னும் பெரிய வளர்ச்சி இருக்குது. ஸ்டோரி கதை அப்படின்னு பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இன்னும் பெரிய லெவலில் வருங்க. இந்த படத்தில் நடித்த எல்லாருக்கும் எனது மனமார்ந்த பார்க்கும்போதே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்வஸ்திகா லப்பர் பந்தில் அவ்வளோ அழகாக நடிச்சிருந்தீங்க. எல்லாரும் இந்த டீமில் உள்ள எல்லாத்துக்கும், கேமராமேன், எடிட் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். இது மிகப்பெரிய வெற்றி. இந்த இடத்துல தான் கருடன் சக்ஸஸ் மீட் கொண்டாடிங்க, நானும் வந்திருந்தேன். இங்கே வந்திருந்த எல்லாரும் கண்டிப்பாக வருவோம். இந்த படத்து மேலே எனக்கு அவ்வளோ நம்பிக்கை இருக்குது. வாழ்த்துக்கள். நன்றி.